பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம செந்தில் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா மீனா இருக்கிறதில்ல. மீனா உட்காந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் மீனா வந்து எடுக்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு. ஒருவேளை ஆஃபீஸ்க்கு அது போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ நைட்டு வேற நம்ம குடிச்சிட்டு வந்தோம். அதனால அவள் ரொம்பவே கோவத்தில் இருப்பா. சரி நம்ம பேசாமல் ரெடி ஆகிட்டு அவளை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது மீனாவே வந்து நிற்கிறாங்க. இந்த ஃபார்மில் கொஞ்சம் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபார்மில் சைன் போட்டால் என்ன சொல்கிற, எந்த ஃபார்மில் சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்கவும், உங்கள் கூட சத்தியமாக என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. என்ன உளறிட்டுருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன், அதுக்காக என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுவியா? நான் சொல்லலை, இந்த பேப்பர் சொல்ல போகும் கூடிய சீக்கிரமாகவே டிவோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களை நான் லவ் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களுடைய குடும்பம் கூட்டு குடும்பன்றதுனால தான். ஆனால் நீங்கள் அதையும் பிரித்து என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து அது யாரும் இல்லாத இடத்துல என்னை தனியாக விட்டுட்டு போனீங்க. அது கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் அந்த வீட்டில் இருந்து இங்கே வந்ததுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கு ட்ரீட் வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் அந்த ஜெயிலில் இருந்து விடுதலை கிடச்சிருச்சுன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது. இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து சத்தியமாக என்னால் வாழ முடியாது. உங்கள் கூட வாழாமலேயே நான் போய் அந்த வீட்டில் அத்தையை மாமா கூடவும் நான் சந்தோஷமாக நான் இருப்பேன். அங்கே இருக்கிற ராஜி எல்லாரு கூடயும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கு அனுப்புகிறமா முடிச்சிருக்காங்க.